எல்லோருக்கும் வணக்கம். தாய்மார்கள் காலம் காலமாக பாடிய தாலாட்டுப் பாடல்கள், பல நூல்களில் படித்த பாடல்கள், வழி வழியாய் செவி வழியாய் கேட்ட பாடல்கள் மற்றும் வலைதளத்தில் கேட்ட பாடல்கள். அது மட்டுமல்லாது மங்கையாச்சியின் பழைய வீட்டழகு, கொரோனா தாலாட்டு என நான் எழுதிய தாலாட்டுப் பாடல்களின் தொகுப்பானது பொன்னூஞ்சல் தாலாட்டுப் பாடல்கள் பாகம் 1, பொன்னூஞ்சல் தாலாட்டுப் பாடல்கள் பாகம் 2 என குமரன் பதிப்பகத்தின் மூலம் 2 புத்தகங்கள் வெளிவந்துள்ளன. பொன்னூஞ்சல் தாலாட்டுப் பாடல்கள் பாகம் 1இல் 50 பாடல்களும், பொன்னூஞ்சல் தாலாட்டுப் பாடல்கள் பாகம் 2இல் 61 பாடல்கள் என மொத்தம் 111 பாடல்கள் உள்ளன. தா என்றால் நாக்கு, ஆட்டு என்றால் அசைத்தல். நாவினை அசைத்து தாய்மார்கள் பாடுவதால் இதற்கு தாலாட்டு என்று பெயர். பெண்கள் தங்கள் தாலாட்டுப் பாடல்களிலேயே பிறந்த வீட்டுப் பெருமை, புகுந்த வீட்டுப் பெருமை, பாட்டையா பெருமை, தாய்மாமன் சீர்வரிசை, இராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள், சிவன், பிள்ளையார், முருகன் போன்ற கடவுள்களின் திருவிளையாடல்களைக் கூறி குழந்தைக்கு இளம் வயதிலேயே தமிழையும் ஆன்மீகத்தையும் வளர்த்துள்ளனர். ஒருமுறை கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களிடம் கேட்டார்களாம், உங்கள் கவித்திறனுக்கு மூல காரணம் என்ன என்று. அதற்கு ஐயா சொன்னார்களாம், என்னுடைய சிறு வயதில் எனது தாயார் பாடிய தாலாட்டுப் பாடல்களை கேட்டு வளர்ந்ததுதான் என்று சொல்லி தன்னுடைய தாயையும் தாலாட்டுப் பாடல்களையும் பெருமைப்படுத்தினார்களாம். இந்த புத்தகத்திலுள்ள எந்த பாடலை எடுத்து பாடினாலும் மனதிலும் உணர்விலும் நல்ல எண்ணம் உருவாகும். இந்த பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை பாடி உங்களது செல்ல குழந்தையை உறங்கச் செய்யுங்கள். அவர்களை இளமையிலேயே ஒரு பேச்சாளராகவோ, எழுத்தாளராகவோ, கவிஞராகவோ, பாடகராகவோ உருவாக்குங்கள்.